நட்சத்திர விடுதிகளில் தங்குபவர்கள் பெரிய ஆட்களாக இருப்பார்கள் என்பதால் அவர்களை ஊழியர்கள் எளிதில் சந்தேகப்பட்டு விசாரிக்க மாட்டார்கள் என்ற காரணத்தால் அதை பயன்படுத்தி ஒரு இளைஞர் தொடர் மோசடிகளை அரங்கேற்றி வந்துள்ளார். எந்த வேலைக்கும் செல்லாமல் தன்னை பணக்காரர் போல காட்டிக்கொண்டு 5 நட்சத்திர விடுதிகளில் தங்கி சொகுசாக வாழ்ந்து வந்தவர் கோவை போலீசாரிடம் சிக்கியுள்ளார். போலி பில் மூலம் நட்சத்திர ஹோட்டலில் தங்கியது எப்படி? ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தைச் சேர்ந்தவர் 25 வயது போராடா சுதீர். இவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கோவை அவினாசி சாலையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதிக்கு வந்துள்ளார். அப்போது அவர் ஆன்லைன் மூலம் தான் பணம் செலுத்தி அறையை புக் செய்ததாக கூறி பில்லை காட்டியிருக்கிறார். இதையடுத்து அவரை விடுதியினர் தங்க அனுமதித்துள்ளனர். மறுநாள் விடுதியை காலி செய்துவிட்டு செல்ல முயற்சித்த போது அவர் கொடுத்த பில்லை ஊழியர்கள் சோதித்த போது அது போலியானது என்பது தெரிய வந்துள்ளது. அவரை தடுத்து நிறுத்தி விசாரித்த போது அவர் பில்லை காட்டி தான் ஏற்கனவே பணம் செலுத்திவிட்டதாக கூறியிருக்கிறார். மீண்டும் சோதனை செய்த போது அது போலியான பில் என்பது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து விடுதி ஊழியர்கள் ரேஸ்கோஸ் போலீசுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அங்கு விரைந்து சென்ற போலீசார் சுதிரை கைது செய்தனர். விசாரணையில் சுதிர் பொறியியல் பட்டப்படிப்பை பாதியில் நிறுத்தியதும் இந்தியா முழுவதும் உள்ள பிரபல 5 நட்சத்திர விடுதிகளில் இவ்வாறு போலியான பில்லை கொடுத்து சொகுசாக தங்கி வந்ததும் தெரிய வந்தது. பெரும்பாலும் நட்சத்திர விடுதியில் தங்குபவர்கள் பெரிய ஆட்களாக இருப்பார்கள் என்பதால் ஊழியர்கள் அவ்வளவு எளிதாக சந்தேகப்பட்டு சோதிக்க மாட்டார்கள் என்றும், அப்படி சோதித்தாலும் ஆன்லைன் மோசடி நிறுவனத்தில் அறையை புக் செய்து ஏமாந்து விட்டதாக நடித்து தப்பிவிடுவேன் என்றும் கூறியிருக்கிறார். இதுபோல போலி பில்லை காட்டி விடுதிகளில் தங்கியதாக மதுரை போலீசார் 2 முறையும், புவனேஸ்வர் போலீசார் 1 முறை என பல்வேறு மாநில போலீசார் சுதிரை கைது செய்ததும் தெரிய வந்தது. சொகுசாக பல்வேறு வசதிகளை அனுபவிக்கவும் உணவு சாப்பிடவும் இந்த மாதிரியாக போலி பில்லை காட்டி தங்கி வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து சுதிரை கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் சுதிர் தங்கும் விடுதியில் யாரிடமாவது கடனாக பணம் வாங்கி ஏமாற்றினாரா அல்லது வேறு ஏதேனும் குற்றச்செயலில் ஈடுபட்டாரா என்பது குறித்தும் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.